பஸ்ராவினுடைய மரம், பஸ்ராவுக்குள்ளே நுழைகிறார்கள். ஒரு மரம் வருகிறது. அந்த மரத்திற்கு அருகிலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அமர்கிறார்கள். பக்கத்திலிருந்து ஒரு பாதிரி பார்த்துக் கொண்டிருக்கிறார். காரணம், அந்த பாதிரி காலங்காலமா அங்க இருந்து அந்த மரத்தை பார்க்கறதா அந்த ஆளுக்கு வேலை. நர்ஜிஸுக்கு வேலையே மரத்தை பார்ப்பதுதான். வேதத்திலே படித்திருக்கிறார். வேதத்திலே நபியை தவிர யாரும் இந்த மரத்துக்கு கீழே அமர முடியாது. படித்துவிட்டு பக்கத்திலேயே வீட்டொன்றை எழுப்பி, நபி இங்க கண்டிப்பா வந்துதான் ஆகணும், நபியை தவிர வேற யாரும் உட்கார முடியாது. 15 வருஷமா பார்த்துட்டு இருக்கான் அந்த மனுஷன். காலையிலிருந்து மாலை வரை, காலையிலிருந்து மாலை வரை யாரும் அமரவில்லை. ஆனால் இங்கு வந்து அமர்ந்திருப்பதை பார்த்துவிட்டு நேரா ஓடி வந்து மைசராவிடத்தில், இவர் யார்? வியாபாரத்திற்காக வந்திருக்கிறார். லா வல்லாஹ், ஒரு வியாபாரத்திற்காக வரவில்லை. லா வல்லாஹ், இந்த மரத்திற்கு கீழே ஈசா அலைஹிஸ்ஸலாத்திற்கு பிறகு யாரும் அமரவில்லை, அமரவும் முடியாது. ஒரு நபியை தவிர இவர் இறுதி நபி. நேரா வந்தார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய நெற்றியிலே முத்தமிடுகிறார், கைகாலெல்லாம் முத்தமிடுகிறார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை கட்டித் தழுவுகிறார். 15 வருடமாக உங்களை பார்ப்பதற்காகத்தான் நான் காலையிலிருந்து மாலை வரை, மாலையிலிருந்து காலை வரை நான் அமர்ந்து கொண்டே இருப்பேன். வேறு எந்த நோக்கமும் இல்லை. மன்னரை பார்ப்பதற்காக அவ்வளவு கஷ்டப்பட்டார்களே, அந்த பெருமானாரின் நடைமுறையை நாம் எடுத்து நடப்பதற்கு கொஞ்சமும் யோசிக்காமலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். பெருமானாரை பார்த்து விடுவார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பொருளாதாரத்தோடு கடைவீதிக்கு செல்கிறார்கள். கடைவீதியில ஒரு ஆள் பார்த்துட்டார், ஒரு ராகி. பெருமானாரை பார்த்துவிட்டு இது நபி என்பதை தெரிந்து கொண்டார். பெருமானாரிடத்திலே வாதம் செய்கிறார், இந்த பொருளை இந்த விலைக்கு கொடுக்கணும். பெருமானார் கொடுக்க முடியாது என்கிறார்கள். லாத் உஸாவின் மீது சத்தியமாக கொடுக்க முடியாதா? லாத் உஸாவின் மீது சத்தியமாக கொடுக்க முடியாதா? 2 தெய்வங்களின் பெயர். பெருமானாரினுடைய நாவிலிருந்து தெய்வங்களின் பெயரை சொன்னதே இல்லை. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள், அந்த 2ஐயும் நான் சொல்ல மாட்டேன். லாத் உஸாவை கொண்டு சத்தியம் செய்கிற வழக்கம் எனக்கு கிடையாது என்று சொன்ன உடனே அவர் நெத்திகளை முத்தமிட்டு நீங்கள் நபியாக வருகிற காலம் நான் இருந்தால் உங்களுக்கு உதவியாளராக நான் இருப்பேன் என்று சொல்லுவார். ஒரு நபி லாத் உஸாவை தன்னுடைய நாவினால் சொல்ல மாட்டார் என்பதை அந்த பாதிரி ஏற்றுக்கொள்ளுகிறார். பெருமானார் வியாபாரம் செய்கிறார்கள், பெருத்த லாபம். மைசரா சொல்லுவார், நான் 40 ஆண்டுகளில் இப்படி ஒரு லாபத்தை பார்த்ததே இல்லை. லாபத்தோடு திரும்பி வருகிற பொழுது மைசராவுக்கு ஏற்பட்ட சந்தோஷம், செல்லுகிற பொழுது உதவியாளராக சென்ற மைசரா பெருமானாரோடு திரும்பி வருகிற பொழுது, நாயகமே உங்களுக்கு நான் அடிமையாகி விடுகிறேன், நான் அடிமையாகி போய் விடுகிறேன்.